நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கின மாலைகான் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றவாளிகளா சொல்லப்பட்ட 7 பேர் 17 ஆண்டுகால விசாரணைக்கு பிறகு மும்பை சிறப்பு நீதிமன்றத்தால விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது எப்ப? இதுல முக்கிய குற்றவாளியா சொல்லப்பட்டவங்க யாரு, எதன் அடிப்படையில விடுதலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இப்ப நாம விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த சம்பவமானது எப்போது நிகழ்ந்தது அப்படிங்கறத பார்ப்போம். செப்டம்பர் 29, 2008 ரம்ஜான் பண்டிகை டைம்ல தான் இந்த சம்பவமானது நிகழ்ந்திருந்தது. அதாவது மகாராஷ்டிராவை சேர்ந்த மாலைகான் பகுதியில் இருக்கக்கூடிய மசூதி பக்கத்துல மோட்டார் சைக்கிள்ல வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்து சிதறி அதிர்ச்சிகர சம்பவம் நிகழ்ந்திருந்தது. இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்துல 6 பேர் பலியானதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில மகாராஷ்டிர பயங்கரவாத எதிர்ப்பு படைன்னு சொல்ற ATS விசாரணையை தொடங்கினாங்க. இந்த சம்பவத்துல நாங்க இந்து வலதுசாரி குழுக்களை சந்தேகப்படுறோம், இது ஒரு இந்து பயங்கரவாதம் அப்படின்னு சொன்னதுனால மிகப்பெரிய சர்ச்சை எழுந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால அரசியல் ரீதியாகவும் பெரும் புயலை கிளப்பி இருந்துச்சு. இந்த வழக்கு சம்பந்தமா கிட்டத்தட்ட 7 பேரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க மகாராஷ்டிர பயங்கரவாத எதிர்ப்பு படை. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்வி பிரக்யா, அதாவது பாஜகவினுடைய முன்னாள் MP, பிரசாத் புரோஹித், முன்னாள் ராணுவ அதிகாரி, அதற்கடுத்தபடியாக மேஜர் ரமேஷ் உபாத்யாயா, அஜய் ரிகர், சுதாகர் திவேதி, சுதாகர் சதுர்வேதி, சமீர் குல்கர்னி, இந்த மாதிரி 7 பேர் இந்த வழக்குல விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டாங்க. அதாவது குண்டு வெடிப்புல பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் சாத்வி பிரக்யாவினுடைய பெயர்ல இருக்குன்னு விசாரணையில தெரிய வந்ததுனாலையும், முன்னாடி நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாத்தான் முஸ்லிம் ஆதிக்கம் செலுத்துற பகுதிகளை குறிவைக்க ஒரு பெரிய சதியினுடைய ஒரு பகுதியா இவங்க இருந்தாங்கன்னு சொல்லி மகாராஷ்டிரா ATS குற்றஞ்சாட்டி இருந்துச்சு. அதே மாதிரி முன்னாள் ராணுவ அதிகாரியான பிரசாத் புரோஹித் மாலைகான் குண்டுவெடிப்புக்கு பின்னணியில அபினவ் பாரத் அப்படிங்கிற தீவிரவாத இந்து குழுவுக்கு தளவாட மற்றும் பொருள் ஆதரவு வழங்கினதா குற்றஞ்சாட்டப்பட்டார். இந்த குழுதான் மாலைகான் குண்டுவெடிப்புக்கு பின்னணியில இருக்கிறதாகவும் ATS குற்றஞ்சாட்டியிருந்தாங்க. புரோஹித் வெடிப்பொருட்களை ஏற்பாடு செய்ய உதவினதாகவும் தாக்குதல்களை திட்டமிடப்பட்டதாக கூறப்படும் கூட்டங்கள்ல அவர் பங்கேற்றதாகவும் சொல்லி புலனாய்வாளர்கள் இவர் மேல குற்றச்சாட்டி இருந்தாங்க. தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான முதல் குற்றப்பத்திரிகையை ஜனவரி 2009 ATS தாக்கல் செய்திருந்தாங்க. ATS ஓட விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருந்தாலும் ஏப்ரல் 2011 வழக்கு NIAக்கு மாற்றம் செய்யப்பட்டுச்சு. 2016 அன்னைக்கு NIA குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தாங்க. அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மோகாவின் கீழே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்ட வழக்கை நாங்க ஏற்றுக்கல, ATS ஓட விசாரணையில முரண்பாடு இருக்கு, புரோஹித்தை சிக்க வைக்க ATS RDX தடயங்களை பொய்யா சித்தரிச்சதாகவும், குறிப்பா போதுமான ஆதாரங்கள் இல்லாததுனால வாக்குமூலங்களை பெறறதுக்காக குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை ATS சித்திரவதை செஞ்சதாகவும் NI தரப்புல அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த அறிக்கை எல்லாத்தையும் டிசம்பர் 27, 2017 அன்னைக்கு விசாரிச்ச சிறப்பு நீதிமன்றம் தாக்கூர் அப்புறம் புரோஹித் இந்த மாதிரி 7 குற்றஞ்சாட்டப்பட்டவங்களை கடுமையான சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ், அதாவது UAPA கீழும் IPC அப்புறம் ஆயுத சட்ட வழக்குகள் கீழும் தொடர்ந்து விசாரணை வளையத்துக்குள்ளதான் இருக்கணும், இவங்களை எந்த அடிப்படையிலையும் விடுதலை செய்யக்கூடாது, தொடர்ந்து விசாரணையை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி NIAக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. அதுக்கடுத்தபடியா 30 அக்டோபர் 2018 முறையா வழக்க பதிவு செஞ்சுச்சு NIA. அதாவது முதல்ல இருந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து என்ன நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி NIA மறுபடியும் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இதுக்கிடையில இந்த வழக்கு தேசிய அளவில் பெரிய அரசியல் பரபரப்பையே ஏற்படுத்துச்சு. ஏன்னா இந்து வலதுசாரி குழுக்களுடைய தொடர்புடைய நபர்கள் பயங்கரவாத குற்றச்சாட்டுக்கு ஆளானது இதுதான் முதல் முறை. இந்து பயங்கரவாதம் அல்லது காவி பயங்கரவாதம் அப்படிங்கிற சொல் அரசியல் விவாதங்களை பரவலாவே பயன்படுத்தப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி விசாரணையை ஆதரிச்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாஜக இது ஒரு முழு சமூகத்தையும் அவதூறு செய்யற செயல்னு குற்றஞ்சாட்டி இருந்துச்சு. பாஜக இந்த வார்த்தையை உருவாக்கியதற்காக காங்கிரஸ் கடுமையா விமர்சித்ததோட 2019 யாரு மெயின் குற்றவாளியா அங்க சொல்லப்பட்டிருந்தாங்களோ, அதாவது சாத்வி பிரக்யாவை மக்களவை வேட்பாளராகவும் நிறுத்தியிருந்தாங்க. ஜூன் 2019 போபால நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த பிரக்யா சிங் தாக்கூர் அழுக்கு அப்புறம் சிறிய நாற்காலி தூசி நிறைந்த நீதிமன்றம்னு சொல்லி நீதிமன்றத்து மேல பரபரப்பு புகாரையும் வச்சிருந்தாங்க. தொடர்ந்து வழக்கு ஒரு புறம் தீவிரமா நடந்துட்டு வந்துச்சு. சாத்வி பிரக்யாவோட தரப்புல
மோட்டார் சைக்கிளுடைய உரிமை குண்டுவெடிப்பு தொடர்பில் நிரூபிக்கப்படலை அப்படின்னு வாதிடப்பட்டுச்சு. வாகனம் பல மாதங்களா வேறொருத்தர்கிட்ட தான் இருந்துச்சு. இவங்க வந்துட்டு சன்னியாசி போனதுனால எந்த ஒரு மோட்டார் சைக்கிளையோ அவங்க பயன்படுத்தல. ஏடிஎஸ் வந்து அவங்கள குற்றவாளியா நிரூபிக்கிறதுக்காக இந்த மாதிரியான பொய்யான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லி பிரக்யாவோட தரப்புல வாதிடப்பட்டுச்சு. அதே மாதிரி லெப்டினன்ட் கர்னல் புரோஹித் அவர் ஒரு ரகசிய ராணுவ அதிகாரியா பணியாற்றி வந்ததாகவும் குண்டுவெடிப்பை ஆதரிச்சதாகவோ இல்ல உதவி செய்ததாகவோ எந்த ஒரு ஆதாரமோ இல்ல. அவரை சிக்க வைக்கிறதுக்கு தான் ஏடிஎஸ் வந்து பல ஆதாரங்களை பொய்யா நிரூபிச்சாங்க. ஆர்டிஎக்ஸ் தடயங்கள் எல்லாம் அவங்க கையாளப்பட்டதா பொய்யான ஒரு தகவலை தான் முன் வச்சிருக்காங்கன்னு சொல்லி வாதாடி இருந்தாங்க. 2023 வரைக்கும் நடந்த விசாரணையில கிட்டத்தட்ட அரசு தரப்பு 323 சாட்சியங்களை விசாரிக்கப்பட்டிருந்தாங்க. அதுல 34 பேர் பிறழ் சாட்சியங்களாகவும் மாறினாங்க. 11,000 ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்துச்சு. 400க்கும் மேற்பட்ட பொருட்கள், 1300 பக்க அரசு தரப்பு எழுத்துப்பூர்வ ஆவணங்கள், இது எல்லாமே 2019 இருந்து 2023 வரைக்கும் விசாரணையில சாட்சியங்களா பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. ஏப்ரல் 2025 அன்னைக்கு இறுதி விசாரணை நடைபெற்று இந்த தீர்ப்பு ஜூலை 31க்கு ஒத்திவைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒரு தீர்ப்பு தான் இன்று வழங்கப்பட்டிருந்தது. அதாவது ஜூலை 31, 2025. நீதிபதி AK லஹோட்டி தான் இந்த நீதியை வழங்கியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, தீவிரவாதத்திற்கு மதம் அப்படிங்கிறது கிடையாது. எந்த மதமும் தீவிரவாதத்தை ஆதரிக்கல. ஒருவருக்கு எதிரான யூகங்களுடைய அடிப்படையில் அவங்கள குற்றவாளியா அறிவிக்க முடியாது. அதுக்கு வலுவான ஆதாரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே தேவை. அதன்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த வழக்கில் அத்தகைய ஆதாரங்கள் எதுவும் இல்லாததுனால இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 7 பேரையும் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கொல்லப்பட்ட 6 பேருடைய குடும்பத்தாருக்கும் தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் இழப்பீடா வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள். அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.